அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 12/6/2024 வைகாசி மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. ஷஷ்டி திதி இரவு 7:17 வரை, பின்பு வளர்பிறை சப்தமி. மக நட்சத்திரம் பின்னிரவு 2:12 வரை, பின்பு பூர நட்சத்திரம். சித்த யோகம் பின்னிரவு 2:12 வரை, பின்பு அமிர்த யோகம். ஷஷ்டி முருக வழிபாடு மிக மிக நல்லது. சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. சுப ஓரைகள் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மதியம் 1:30 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை, பின்பு இரவு 11 முதல் 12 வரை. இனி இன்றைய கிரக அமைப்பு. மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், சிம்ம ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி. மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரன் பலமாக அமையப்பெற்று 2இல் சுக்கிரன், புதன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம், வலிமை உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சூரியன், 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். சுக்கிரன், புதன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும் என்றாலும் தேவையற்ற அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு உடனிருப்பவர்களால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காரணமாக மற்றவர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாயும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக அற்புதமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் சற்று குறையும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும், குறிப்பாக ராசியாதிபதி சூரியன் 10இல் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். ஜென்ம ராசியில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகளை மட்டும் சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன், சுக்கிரன், குரு சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திரனானவர் 12இல் இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். பொதுவாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனமாக இருப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உடன் பிறந்தவரிடம் பேசுகின்ற போது நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும், 6இல் ராகு, 5இல் சனி சஞ்சரிப்பதும் சாதகமான அமைப்பு என்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் பலமாக அமைய பெற்று 7ல் சுக்கிரன், குரு, சூரியன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். செவ்வாய் 6ல் இருப்பதால் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது முழுமையாக விலகி ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சூரியனும் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சனி, 4ல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பாகும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஒரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகும். தேவையில்லாத நெருக்கடிகளால் மன அமைதி குறைவு ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நியாயப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்தில் தடைபடக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்படுவது, நிதானித்து செயல்படுவது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது, தவிர்ப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக இன்றைய நாளில் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கு முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிகவும் சிறப்பு. மேலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் 7ல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மிக மிக நன்றாக இருக்கும். சுக்கிரன் புதன் 4ல் இருப்பதால் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 3ல் சூரியன் 6ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். செவ்வாய் 2ல் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. முடிந்தவரை பொறுமையை கடைபிடிப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல உடல் ஆரோக்கியம், மருத்துவ ஜோதிடத்தை பற்றி உங்களிடம் பேசி வருகிறேன். இந்த வரிசையில் இன்று உங்களிடம் நவகிரகங்களில் புதனின் ஆதிக்கத்தை பற்றி உங்களிடம் பேச உள்ளேன். நவகிரகங்கள்ல புதன் ஞாபக சக்திக்கு காரணங்கள். வாய்ப்புண், தொண்டையில் புண், மூக்கு பாதிப்பு, காது பாதிப்பு, அடுத்து மனநிலை, பேச்சுத்திறன், தோல் வியாதி, மஞ்சக்காமலை போன்ற விஷயத்துக்கெல்லாம் புதன் தான் காரகன். அது மட்டும் இல்லாமல் புதன் தான் ஒருத்தருக்கு நரம்பு மண்டலத்துக்கு காரகன் ஆவார். நரம்பு மண்டலத்துக்கு காரகன். நியூரோ சிஸ்டத்துக்கு புதன் தான் காரகன் ஆவார். எந்த ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல பலமாக இருக்கோ அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி தொடர்புடைய தொழிலில் ஈடுபடுறது, நல்ல அறிவாற்றல், நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம், கற்றதை வைத்து மற்றவர்களை வழிநடத்துறது, இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள்லாம் புதன் யாருக்கு பலமாக இருக்கோ அவங்களுக்கு ஏற்படுது. எந்த ஒரு ஜாதகத்தில் புதன் ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்கோ அவங்களுக்கு ஞாபக சக்தி நல்லா இருக்கும், பேச்சு திறமை நல்லா இருக்கும், பேச்சால் வாக்கால் நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும், எல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஒரு ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிட்டால், புதன் வக்கரமாக இருந்தாலோ, புதன் பலகீனமாக இருந்தாலோ, புதன் நீச்சம் பெற்றிருந்தாலோ அவங்களுக்கு பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். புதன் பாவகிரக சேர்க்கை பெற்றிருந்தாலே, புதன் பாவகிரக சேர்க்கைன்னா மெயினாக புதன் ஒரு சனி சேர்க்கைப்படுறது, கேது சேர்க்கைப்படுறது, மெயினாக புதன் செவ்வாய் சேர்க்கைப்படுறதுலாம் கூட ஒரு சில இடையூறுகளை ஏற்படுத்தும். மெயினாக ஞாபக சக்தி குறைபாடு, படிப்பில் தடை. ஞாபக சக்தி குறைபாடு கூட ஒரு நோய் தான். சரியாக படிக்காமல் இருக்கிறது, படித்ததை மறந்துடுறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் கூட கொடுக்கும். அதாவது தன்னால் முயன்று படித்து அதனை செயல்படுத்த முடியாத ஒரு நிலையினை புதன் ஏற்படுத்துவார். ஒரு ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருக்காரு, புதன் செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்காரு, புதன் கேது சேர்க்கை பெற்றிருக்காரு, புதன் சனி சேர்க்கை பெற்றிருக்காருன்னா அவங்களுக்கு படிப்பில் தேவையில்லாத தடங்கள் ஏற்படும். ஜோதிடத்தில் நிறைய தகவல்கள் இருக்குங்க. மெயினாக பேச்சுத்திறனை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக விளங்கக்கூடிய ஸ்தானம் 2ஆம் இடம். எந்த ஒரு ஜாதகத்தில் 2ஆம் வீடு கெட்டு போயிருந்து கூட புதனும் கெட்டு போயிருக்கோ, 2ல் புதன் நீச்சமாக இருக்கிறதோ, புதன் 2ஆம் அதிபதியோட பலகீனமாக இருக்கிறதோ, புதன் ஒரு ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கோ, புதன் ஒரு ஜாதகத்தில் கேது சேர்க்கை பெற்றிருக்கோ, அதே மாதிரி 2ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் கேது சேர்க்கை பெற்று இருக்கிறாரோ, அப்படிப்பட்ட நிலையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் கண்டிப்பாக பேச்சில் பிரச்சனை, சரியாக பேச முடியாமல் இருக்கிறது, தான் நினைக்கிறத வெளிப்படுத்த முடியாமல், ஒரு சிலருக்கு திக்குவாயின்னு சொல்கிறாங்கல்ல, திக்கி பேசுறது, விட்டு விட்டு பேசுறது, இந்த மாதிரி நிலையெல்லாம் கூட ஏற்படும். எந்த ஒரு ஜாதகத்தில் புதன் பலகீனமாக இருக்கிறாரோ அவங்களுக்கு கண்டிப்பாக பேச்சில் பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படுதுங்க.
அது மட்டும் இல்லாமல் புதன் பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு வாயில் புண்ணெல்லாம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஜாதகத்தில் புதன் 2ல் பலகீனமாக இருக்கிறது மூலமாக வாய்ப்புண், பொதுவாக ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ஞாபக சக்தி குறைபாடுகள், திக்குவாய், பேச்சுத்திறனில் பாதிப்பு போன்ற பாதிப்புகள்லாம் உண்டாகுது. அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஜாதகத்தில் புதன் 6 அல்லது 8ல் பலகீனமாக இருக்கோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் பொதுவாக நீரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உண்டாகுது. ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒரு சில முக்கிய விஷயங்களை வச்சுருக்காங்கங்க. ஒரு 4 நாள் முன்னாடி பேசும்போது கூட 12 பாவத்தை வீட்டு உடம்போடைய அமைப்பை வைத்து பிரித்து தெளிவாக பேசியிருப்பேன். அதை நீங்கள் பழைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஜோதிடத்தை அறிந்து கொள்ள வேண்டும், ஜோதிடத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், பல ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் பேசிய அனைத்து வீடியோவும் கேட்டாலே நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். நீங்கள் அப்படிப்பட்ட நிறைய முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கேன். ஒரு ஜாதகத்தில் புதன் ஜாதகத்தில் குறிப்பாக 11, 12 போன்ற ஸ்தானங்களில் பலகீனமாக இருந்தால், 11ஆம் வீட்லையோ 12ஆம் வீட்லையோ பலகீனமாக இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் பாதத்தில் பிரச்சனை, மூட்டு வலி, ஜாயின்ட்ஸ் பெயின் போன்றவையெல்லாம் ஏற்படுது. அதே மாதிரி 6, 7, 8 ஆகிய ஸ்தானங்களில் புதன் பலகீனமாக இருந்தால் உங்களுக்கு முதுகில் பிரச்சனைலாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் கூட உண்டாகும். அடுத்து புதன் தான் ஒருத்தருக்கு அந்த மூட்டு வலி, ஜாயின்ட்ஸ் பெயின் போன்றவைக்கெல்லாம் காரகங்க. எந்த ஒரு ஜாதகத்தில் புதன் பலகீனமாக இருந்து, புதன் சனி கேது போன்ற பாவகிரக சேர்க்கை பெற்றிருந்து நீச்சமாக இருந்தோ வக்ரமாக இருந்தோ அவங்களுக்கு மூட்டு வலி, ஜாயின்ட்ஸ் பெயின் போன்ற பிரச்சனைகள்லாம் கூட உண்டாகுது. அடுத்து இன்னொரு ஸ்டேஜ் என்னென்னா, புதன் எந்த ஒரு ஜாதகத்தில் பலகீனமாக இருந்து அந்த பலகீனமாக இருக்கக்கூடிய புதனோட திசாபுத்தி நடக்கின்ற பொழுது அதிலும் கூட குறிப்பாக லக்னபாவம் பாதிக்கப்பட்டு லக்னத்திலேயே புதன் பலகீனமாக இருக்குன்னா, லக்னாதிபதியோட புதன் பலகீனமாக இருக்குன்னா அவங்களுக்கு மூளையில் பாதிப்பு கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. அடுத்து ஒரு ஜாதகத்தில் புதன் ஒரு ஜாதகத்தில் பலகீனமாக இருந்து அந்த புதனுடைய தசாபுத்தி நடக்கின்ற பொழுது சில பேருக்கு ஞாபக சக்தி குறைபாடுகள், ஒரு வயது மூத்தவர்கள் 40 வயசு 50 வயசு மேலே இருக்கவங்களுக்கு புதன் பலகீனமாக இருந்தால் அவங்களுக்கு அந்த புதனுடைய தசாபுத்தி நடக்கின்ற பொழுது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே வந்துடுறது, தலை சுற்றுறது, நியூரோ ரிலேட்டடான ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் கூட உண்டாகுது. எந்த ஒரு ஜாதகத்தில் புதன் பலகீனமாக இருக்கோ அவங்களுக்கு இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, ஞாபக சக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, ஏதாவது ஒரு உடல் உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் கூட உண்டாகுது. புதன் பலகீனமாக இருக்கவங்க மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.